வணக்கம். இது வெற்றி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சாக்ரிஃபைசஸ், தியாகங்கள். தியாகம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள் கிடையாது, நாம் நமக்காக செய்யக்கூடிய தியாகங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். நிறையா விஷயங்களை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு மட்டுமே நம்ம கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான அந்த நேரம், அதை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக தள்ளி தான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிவி நியூஸு அல்லது நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஒரு ஹாபியை வச்சுட்டு மற்றபடி டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தள்ளி வச்சு தான் ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸில் தான் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே தள்ளி வைக்கணும். அது மன மகிழ்ச்சி தரக்கூடியதான். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முழுசாக நம்ம அந்த ரிலாக்ஸேஷனுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றது தான் நமக்கு நல்லது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியுடைய கமிட்மெண்ட்ஸ். ஃபேமிலி கொஞ்சம் எல்லாமே அவங்க பார்த்துக்கணும். நாம் அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை கொஞ்சம் தியாகம் பண்ணிவிட்டு மற்றவங்கெல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு நாம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அது ஒன்றுலேயே தான் இருக்கணும். அது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், பையன் வருவான், மேலே வரேன் அப்படின்னா ஹேப்பா ஹலோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் கூட நம்ம பேசக்கூடிய டைம் கூட எனக்கு ஒரு 2 வருஷத்தில் பெருசாக பேசலை, ஒய்ஃப் கூடையோ அல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகக்கூடிய இந்த கல்யாணம், அப்புறம் சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வெளியில் போக வேண்டியிருக்கும். அதனால் டைம் நிறையா போயிடும். ஸோ குரூஷியலான டைம் பீரியட்ஸில் ஒரு 6 மாதத்துக்கு நான் கல்யாணம், சாவு, அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்துங்களுக்கும் நான் வெளியில் போகவே இல்லை. ஸோ எந்திரிப்பேன், படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இது மாதிரி ரொட்டீனாக வச்சுக்கிறத தவிர வேறு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் டைம் கொடுக்கவே இல்லை லாஸ்ட் 6 months ஆஃப் தி எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அதனால் அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆப்போசிட்டில் என்ன நினைப்பாங்க, உறவுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஏன் வரலை அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதெல்லாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவுட் சைடில் போகிறது, பொழுதுபோக்கு அம்சங்கள், நண்பர்களுடைய வட்டம், இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இந்த மொபைல் ஃபோனை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். முக்கியமாக சோசியல் மீடியாஸ், அதை நம்ம தியாகம் பண்ணணும். சோசியல் மீடியாஸ்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பார்க்குற மாதிரி இருக்கும், 10 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் ஃபோன் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் தள்ளி வச்சிடணும். அது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ், ஏதாவது ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். மற்ற நேரங்களில் ஃபோனை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தள்ளி வைக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் சைடில் உங்களோட மனசையோ அல்லது அவங்களுடைய அந்த பிரைனையோ உள்ளது ஹெல்த்தையோ பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தள்ளி வைக்கணும். அடுத்தது முக்கியமாக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். நம்ம ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்போம், அல்லது சளி, ஐஸ்கிரீம், அந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் அடிக்கும், இருமல் வரும், சளி பிடிச்சிக்கும். அப்போ அது 1 நாள் 2 நாள் அதில் போயிடும். ஸோ அதனால் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை நிறையா தேவையானதை மட்டும், நல்ல ஆரோக்கியமானதை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சு தான் ஆகணும். பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அண்ட் சில விஷயங்களை நம்ம தள்ளி வச்சு தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு என் பொண்ணு பிறந்த வருஷத்தில் நான் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறேன் டிசம்பரில். அதுக்கு முன்னாடி அக்டோபர் 28ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் 28ஆம் தேதி எக்ஸாம்னா, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா நவம்பர் 1ஆம் தேதி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். நவம்பர் 1ஆம் தேதி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்தது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய நேரம் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமு அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 11க்கு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணபடி நவம்பர் 1 பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் என்னால் பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸாம் டிசம்பரில் இருக்குது. அப்போ படிக்கணும் மைண்ட் ஃபுல்லாக அதில் தான் இருந்தது.
என்னுடைய பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாலும் கூடி அந்த பொண்ணு கூட என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியல. என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த டிஆர்பி எக்ஸாமை க்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பெண் குழந்தைய என்னால் கொஞ்சம் முடியல. அது கத்துது, அழுகும், அது ரெஸ்ட் ரூம் போகும், அங்கே அவங்கள வந்து தொட்டில் ஆட்டணும், இது மாதிரியான நிறைய வந்து எனக்கு தொந்தரவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் தொந்தரவாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு வித்தின் 1 வீக் வந்து நான் சொன்னேன் ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி வந்து மறுபடியும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கே போயிருங்க, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து December 11th எக்ஸாம் முடியும், December 12th நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் பாப்பா ஒய்ஃபு எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டேன். பையனுக்கும் ஆன்லைனுக்கு மாற்றி விட்டு பையனையும் விட்டுட்டேன். ஸோ நான் மட்டும்தான் வந்து நானும் அப்பா அம்மா கூட மட்டும் இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கே தெரியாது எவ்வளோ கஷ்டம், அது எப்படி வந்து அந்த நம்ம அன்பை கூட அந்த இடத்துல நம்ம தியாகம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ பொண்ணை வந்து அங்கே கொண்டு போய் விடுறதுங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஃபோக்கஸாக படித்து நான் வந்து கிராக் பண்ணேன். அது மாதிரி நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், நிறைய வந்து ஆசைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தியாகம் பண்ணால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். தேங்க்யூ.